இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்ததுனால பெருசா எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பஜ்ஜி மட்டும் தான் செஞ்சிருந்தேன். ஏன் அப்படின்னா நிறைய ஐட்டங்கள் வெளியிலேயே வாங்கிட்டு வந்தாச்சு. சரி அதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு பஜ்ஜி மட்டும் செஞ்சு முடிச்சுட்டு விட்டாச்சு. டைம் வேற இல்ல. பேரிச்சம்பழத்தை வச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தோசை வேற சுட்டிருந்தேன். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து சில்லி பரோட்டா வாங்கினப்போ குருமாவும் சாம்பாரும் எக்ஸ்ட்ரா போட சொல்லியிருந்தேன். அதெல்லாம் காலி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டு சட்னி வேற வச்சிருந்துச்சு. எல்லாத்தையும் மொத்தமா வச்சு நல்லா அடிச்சு விட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெளியில போய் ஒரு பப்ஸும் சிக்கன் ரோலும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நிஜமாலுமே பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் ரோலில் சிக்கன் இருக்குமா இல்லையான்னு ஒரே ஆச்சரியம். சரின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு, இருக்க தான் செஞ்சுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது போக பப்ஸெல்லாம் வீட்டில் பிள்ளைங்க ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கடுத்து இன்னைக்கு சஹருக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆஃப் பாயில் போட்டுட்டு மீன் குழம்பு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சாச்சு. ஒரு ஆள் பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு, கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. அது சிக்கன் 65 மாதிரி பொரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை வேணாம் லைட்டாக தவா ஃப்ரை மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லபடியாக சாப்பிட்டாச்சு இன்னைக்குமே.